ஒரு அசெம்பிளில வந்து நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும். அந்த காம்போனன்ட்ஸோட நேம் எல்லாம் இந்த அசெம்பிளியை பாதிக்காத வகையில எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுறது வந்து பெஞ்ச் வைஸோட அசெம்பிளி. இதுல பார்த்தீங்கன்னா 6 காம்போனன்ட்ஸ் இருக்கு. இந்த காம்போனன்ட்ஸ்க்குலாம் நேம் வந்து 1 2 3 4 5 6ன்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் இதுக்கு பில் ஆஃப் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்றேன்னு வைங்க. எனக்கு வந்து இந்த பார்ட், அதாவது இந்த காம்போனன்ட்டோட நேம் எல்லாமே அதே நான் இப்போ இங்க என்ன கொடுத்துருக்கேன், 1 2 3 4 5 6ன்னு கொடுத்துருக்கேன்னா அதே மாதிரி தான் எனக்கு வந்து பில் ஆஃப் மெட்டீரியல்லையும் நேம் எல்லாமே வரும். இப்போ எனக்கு அப்படி வரக்கூடாது. இந்த அசெம்பிளியில் உள்ள பார்ட் காம்போனன்ட், அதாவது காம்போனன்ட்டோட நேம் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபைல் போய்க்கோங்க. அங்க பேக் அண்ட் கோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா சேவ் டு ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்க வந்து நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணி எங்க சேவ் பண்ண போறீங்க அந்த ஃபோல்டரை நீங்க செலக்ட் பண்ணணும். இங்க இங்க வந்து நான் வந்து இந்த நியூ ஃபோல்டர்ல செலக்ட் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்ல நியூ ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா உள்ள நேம், இப்போ இருக்கிற நேம். இங்க பாத்தீங்கன்னா சேவ் டு நேம், இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போற நேம். இந்த அசெம்பிளில நீங்க வந்து டூல் பாக்ஸ்ல இருந்து எடுத்து நட்டு போல்டு அந்த மாதிரிலாம் இன்க்ளூட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்க இன்க்ளூட் டூல் பாக்ஸ் காம்போனன்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த அசெம்பிளி அதோட பார்ட் எல்லாத்தையும் நேமை சேஞ்ச் பண்ணலாம் இந்த அசெம்பிளியை பாதிக்காத வகையில். வாங்க பார்க்கலாம். இப்போ A1 இது வந்து இந்த அசெம்பிளியோட நேம். இதை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்றேன். இது வந்து பெஞ்ச் வைஸ், அதனால இதை நான் பெஞ்ச் வைஸ்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 1வது பார்ட் வந்து எனக்கு என்னன்னா அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். SLDPRT அப்படிங்கிறது வந்து எக்ஸ்டென்ஷன், அதை வந்து நீங்கள் எதுவுமே டச் பண்ணாதீங்க. அப்புறம் 2வது பார்ட் வந்து வைஸ் ஜா. 3வது பார்ட் வந்து ஜா ஸ்க்ரூ. 4வது பார்ட் வந்து ஸ்க்ரூ பார். 5வது பார்ட் வந்து ஸ்லைடிங் ஜா. 6வது பார்ட் வந்து பார் குளோப். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பார்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. இது வந்து இந்த லொக்கேஷன்ல நம்ம வந்து சேவ் பண்ண போறோம். இப்போ சேவ் கொடுக்கலாம். சேவ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய அசெம்பிளி 1 2 3 4 6 தான் காமன் நேம் எல்லாம் காட்டுது. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. டோன்ட் சேவ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ஃபைலில் போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டு நம்ம டெஸ்க்டாப்பில் நியூ ஃபோல்டரில் சேவ் பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நேம் எல்லாமே சேஞ்ச் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஒரு காம்பனண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார் குளோப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இண்டிவிஜுவலாக காம்பனண்டோட நேம் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதோட அசெம்பிளி ஓப்பன் பண்ணலாம். அசெம்பிளி வந்து பெஞ்ச் வைஸ், இதுதான் அசெம்பிளி. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே உங்களுக்கு எல்லாத்தோட இண்டிவிஜுவல் காம்பனண்டோட நேமுமே சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம நேம் சேஞ்ச் பண்ண இதுக்கு வந்து பில் ஆஃப் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபைலில் போய்க்கோங்க, நியூ போய்க்கோங்க, டிராயிங் கிளிக் பண்ணுங்க. ஓகே. நம்ம வந்து A3 சீட் எடுத்துக்கலாம். இங்கே நம்ம ஓப்பன் பண்ணாது, இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணுங்க. வியூ பண்ண இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணுங்க. இங்கே பாடி ஆஃப் வைஸ் காட்டுதுல, இதை கிளிக் பண்ணுங்க. பாடி ஆஃப் வைஸ் இல்லை, நம்ம வந்து பெஞ்ச் வைஸ். இதுதான் அசெம்பிளி, இது வந்து பார்ட். இந்த பெஞ்ச் வைஸை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண இங்கே வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன வியூஸ்லாம் காட்டும். நம்ம ஐசோமெட்ரிக் வியூவை எடுத்து இங்கே வைக்கலாம். இது வந்து சீட் பெருசாக இருக்குது, காம்பனன்ட் வந்து சின்னதாக இருக்குது. இதோட சைஸை வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். யூஸ் கஸ்டம் ஸ்கேலில் போயிட்டு 1:1க்கு மாற்றிக்கிடலாம். அப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ இதுக்கு வந்து ஆட்டோ பலூன் கொடுத்துக்கலாம். ஆட்டோ பலூன் அனோனேஷன் டேப் கிளிக் பண்ணிட்டு ஆட்டோ பலூன், அதுக்கு முன்னாடி இதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோ பலூன் கொடுத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே பலூன் வந்துடும்.
இந்த பலூன் 1 2 3 4 6ன்னு பலூன் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம பில் ஆஃப் மெட்டீரியல் பண்ணலாம். டேபிள் போய்க்கோங்க. அதே தான் அனோனேஷன்ல டேபிள் போயிட்டு பில் ஆஃப் மெட்டீரியலை கிளிக் பண்ணுங்க. நான் வந்து இங்கே செலக்ட் பண்ணலை, அதனால தான் இங்கே காட்டுது. செலக்ட் டிராயிங் வியூன்னு கேட்குது. இப்போ டிராயிங் வியூவை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு டேபிளில் போயிட்டு பில் ஆஃப் மெட்டீரியல் கிளிக் பண்ணிட்டு இங்கே டிக் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு பில் ஆஃப் மெட்டீரியல் வந்துடும். இங்கே பார்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் ஐஸ், 1வது பார்ட் வந்து பாடி ஆஃப் ஐஸ், 2வது பார்ட் வந்து வைஸ் ஷா, 3வது பார்ட் வந்து ஜாஸ்க்ரோ அப்படின்னு பார்ட்டோட நேம் எல்லாமே ஈஸியாக டிஸ்பிளே ஆகிட்டு. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்கள் நிறைய ட்ரிக் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ.